தமிழ்நாட்டிலே இந்த ஒரு கோயில் குண்டம் தீமிதி திருவிழாவில் பெரம்பு என்னும் சிலம்பத்தை கையில ஏந்தியபடிதான் லட்சக்கணக்கான மக்கள் தீமிதித்து வருவாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இது எல்லாத்த விட தமிழ்நாட்டிலே பண்ணாரி மாரியம்மன் கோயிலுக்கு அடுத்தபடியா 60 அடி நீளமும் 8 அடி அகலமும் கொண்ட தீக்குழியில லட்சக்கணக்கான மக்கள் தீமிதிக்கிற இரண்டாவது மிகப்பெரிய தீமிதி திருவிழா நடக்கிற கோயிலாகும். சேலம், ஈரோடு, மேட்டூர், திருப்பூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர்ல இருந்து பலதரப்பட்ட மக்கள் வந்து தங்களுடைய நேற்று கடனை நிறைவேற்ற தீமிதிக்கக்கூடிய கோயிலான ஈரோடு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த அந்தியூர் பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த கோயில்ல குண்டம் திருவிழாவானது லட்சக்கணக்கான மக்கள் வந்து தீமிதிக்கிறதுனால காலையில 11 மணிக்கு ஆரம்பிச்சு இரவு 8-9 மணி வரைக்கும் நடக்குமா. முடிவு என்பதற்கு பொருள் அந்தி. தமிழ்நாடு எல்லையில இந்த ஊர் இருக்கிறதுனால அந்தியூர்னு பெயரும் வந்தது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல இந்த கோவில்ல தீமிதிக்கக்கூடிய பக்தர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி துன்புறுத்திய போது ஒரு பள்ளி வந்து வாக்கு சொல்லி தீக்குழியில இறங்குச்சான். அதை பின்தொடர்ந்து பக்தர்களும் தீக்குழியில இறங்கினப்போ ஆங்கிலேயர்களுக்கு கண் பார்வை பறிபோனதாம். இந்த காளியம்மனுடைய சக்தியை உணர்ந்து மன்னிப்பு கேட்டதும் மீண்டும் கண் பார்வை வந்ததாம். எதிரிகளுடைய தொந்தரவு தாங்க முடியாதவங்க இந்த காளியம்மன் கிட்ட வந்து வேண்டனா அவங்க நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்களாம். ராகுதோஷம் உள்ளவங்க செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு வந்து எலுமிச்சப்பழ விளக்கு போடுறது மூலியமா தோஷங்களும் நீங்கும். முருகனுக்கு எப்படி வேலோ அந்த மாதிரி இந்த பத்ரகாளியம்மனுடைய அக்காவான செலம்பூர் அம்மனை பிரம்பாக ஜோடிச்சு அதுல ஒரு எலுமிச்சங்கனியை குத்தி அதுக்கப்புறம் தான் மக்கள் எல்லாரும் தீக்குழியிலேயே இறங்க செய்வாங்களாம். இப்படி வேண்டினது கட்டாயம் நிறைவேறதுனாலே இங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து தீமிதிக்கவும் செய்வாங்களாம். இப்படி கொங்கு நாட்டிலே லட்சக்கணக்கான மக்கள் வந்து தீமிதிக்கிற பிரசித்தி பெற்ற கோயிலான அந்தியூர் பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு நீங்களும் உங்க குடும்பத்தோட ஒரு முறையாவது போயிட்டு வாங்க.